ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 67ஆம் சங்கீதம் 6வது வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்கள். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரம் நம்முடைய நாவினாலே விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது, அதை தொடர்ச்சியாய் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தையின்படியாய் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாத போது, சுதந்திரம் இல்லாத போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்து கண்டிப்பாய் அறிக்கை செய்திருப்பார். அந்த அறிக்கையின்படியே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிட்டு கொண்டே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நிறைவேறும். ஒரு முறை எனக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்துவிட்டது. டாக்டர்கள் எல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அப்பொழுது சொன்ன வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறபடி ஏசாயா 53:5, சங்கீதம் 107:20 என்கிற இந்த 2 வசனங்களை நான் திரும்ப 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 பல முறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆபரேஷன் எல்லாம் பிக்ஸ் ஆகிவிட்டது. ஆபரேஷன் தியேட்டர் வாசலுக்கு கூட்டி கொண்டு போகும்போது அங்க டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், திரும்பவும் செக் பண்ணி உங்களுக்கு ஆபரேஷன் வேண்டாம், சில மெடிசன் தரோம், சரியாயிடும் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நான் ஆபரேஷன் பண்ணல, எனக்கு அந்த பலவீனமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன். எங்கள் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய தேவன், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நிச்சயமா ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். இன்னைக்கு இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்களேன். சொல்ல சொல்ல ஒரு வல்லமை இறங்க ஆரம்பிக்கும், ஒரு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும், விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 67:6வது வசனத்திலே, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த காலை நேரத்திலே நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ தேவையோடு, எதிர்பார்ப்போடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்றைக்கு அவர்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, எல்லாவற்றிலும் ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரை பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு ஆண்டவர், எங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.